ஹலோ மக்களே, மார்னிங் பிடி செஷன்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன். கிளீனா பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஹவுஸ் கிளீனிங்ல ஃபுல் எனர்ஜி போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன, ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுப்போம்னு போனது உறங்கி விட்டேன். பாடி ஷட் டவுன் ஆகி போச்சு. டக்குன்னு எந்திரிச்சு பார்த்தா அடுத்த நாள் காலையில எந்திரிச்ச மாதிரி ஒரு ஃபீல். இன்னைக்கு 2 புது விஷயம் வந்து சொல்ல போறேன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அது லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். அதுல முதல் விஷயம் வந்து டயட்ல ஒரு ஆட் ஆன். இந்த டயட்ரி சப்ளிமெண்ட் தான் இன்னைக்கு ஆட் ஆன் பண்ணிருக்கேன். சிம்பிளா சொல்லணும் போனா ஃபைபர் வந்து உங்க டைஜஷன் ரொம்ப ஸ்மூத் ஆகும், மெட்டபாலிசம் ஸ்டடி ஆகும், ஜங்க் கிரேவிங்ஸ் சுத்தமா அழிச்சிடும். கட்டு கிளீனா இருந்தா ஃபேஸுக்கும் பாடிக்கும் ஃப்ரெஷ்னஸ் ஆட்டோமேட்டிக்கா வரும். அந்த இன்னொரு மேட்டர் என்னன்னா, உடம்பு வேணா மாறி இருக்கலாம், ஆனா மண்டையில ஒண்ணு அதே வரி ஓடிங் தான் இருக்குது. இன்னைக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சு. ஏன்னா பாடியில் ஆல்மோஸ்ட் சுத்தமா பெயின் போயிடுச்சு. வெல்கம் டு சக்சஸ்ஃபுல்லான 11th டே ஆஃப் 30 days கம்பேக் சேலஞ்ச். ஒருவேளை இந்த பெயினுக்கு பயந்துட்டு ஒர்க் அவுட்டை ஸ்டாப் பண்ணிருந்தா இன்னைக்கு நம்ம ப்ராக்ரஸே ஸ்டாப் ஆயிட்டு இருக்கும். நண்பா, இந்த பெயின் வந்து டெம்பரரி தான், ஆனா இந்த ப்ராக்ரஸ் தான் உன் பெர்மனன்ட் ப்ராக்ரஸ். சரி, இன்னைக்கு நம்ம சம்பவத்துக்குள்ள வருவோம். இன்னைக்கு நம்மளோட ஒர்க் அவுட் வந்து ஜெயின் செட்ஸ் தான். ஜெயின் செட்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஒர்க் அவுட்டை சூஸ் பண்ணணும், ஃபாலோட் பை 4 வேரியேஷன் ஆஃப் ஒர்க் அவுட்டை நான் ஸ்டாப்பா பண்ணணும். ஷோல்டர் பிரஸ் முடிச்ச உடனே லேட்டரல் ரைஸ் முடிச்ச உடனே ரியர் டெல்ட் முடிச்ச உடனே டம்பிள் ஸ்ட்ரக்ஸ். நான் ஸ்டாப்பா எல்லா ஒர்க் அவுட்டும் 12 ரெப் கம்ப்ளீட் பண்ணாதான் ஒரு செட். இதே மாதிரி 4 செட் பண்ணணும். ஷோல்டர் முடிச்சதுக்கு அப்புறம் செஸ்ட், ஸ்மித் மிஷின் செஸ்ட் பிரஸ், இன்க்ளைன் டம்பிள் பிரஸ், பெக் ஃப்ளைஸ், புல் ஓவர், இதெல்லாம் நான் ஸ்டாப்பா 12 ரெப்ஸ் பண்ணா ஒரு செட் இன்டூ 4 செட்ஸ். இதே மெத்தட்ல அடுத்தது பைசெப்ஸ், பார்பல் கர்ல், ஆல்டர்னேட் டம்பிள் கர்ல், ரோப்ல ஹேமர் கர்ல்ஸ் போட்டு முடிச்சுட்டு பார்த்தா 2 கையும் ரெட்டப்பாலத்து கீழே கைண்டு வந்தாப்புல இருந்துச்சு. ஆக்சுவலி இதே மாதிரி லெக்குக்கும் ஒரு வேரியேஷன் இருந்தது. பேக்ல இன்ஜுரி இருக்கனால ஸ்ட்ரெயின் பண்ணிக்கல. நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பா செஞ்சு விட்டுருவோம். பைசெப்ஸ் நல்லா பம்ப் ஆயிருக்குன்னு தோணுச்சுன்னா மறக்காம கிரீன் ஆட் கமெண்ட் பண்ணுங்க. நிறைய கிரீன் ஆட் வந்தா ஏன் ஆட்டும் ஹாப்பி. ஒர்க் அவுட் முடிச்சோன்னு போசிங் பண்றது டைம் வேஸ்ட்லாம் இல்ல. இது உங்க மசில் அண்ட் மைண்ட் கண்டிஷன் ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஷேப் எங்க இம்ப்ரூவ் ஆகுது, எங்க லேக் ஆகுதுன்னு தெரிய வைக்கும். வெயிட் மட்டும் லிஃப்ட் பண்ணா பத்தாது, உங்க கான்ஃபிடன்ட் லிஃப்ட் பண்றதுக்கு போசிங்க கண்டிப்பா டெவலப் பண்ணிக்கோங்க. போசிங் முடிச்ச கையோட போஸ்ட் ஒர்க் அவுட் சப்ளிமெண்ட் எல்லாம் குடிச்சிட்டு டப்புன்னு வீட்டுக்கு எஸ்ஐ ஆச்சு. வீட்டுக்கு போன உடனே போஸ்ட் ஒர்க் அவுட் மேல சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆஃபீஸ் கிளம்பி இன்னைக்கு டே முடிச்சு விட்டாச்சு. நாளைக்கு டேட் வெளில பார்க்கலாம். டாடா பாய்.